ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கின பூண்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அன்சால்ட்டட் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்குறதால இந்த ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் தேவைப்பட்டாலோ இல்லை தண்ணி தேவைப்பட்டாலோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா மாவு மாதிரி நல்லா பிசைகிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் நம்ம டஸ்டிங் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு உருண்டையை மட்டும் நம்ம எடுத்து நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு கைகளாலும் இந்த மாதிரி நீளமாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதை விட பெருசாகவும் ரோல் பண்ண வேணாம், ரொம்ப சின்னதாகவும் ரோல் பண்ண வேணாம். கரெக்டாக இந்த அளவுக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக அதை கட் பண்ணலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக எடுத்து நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீசஸை சேர்த்து எல்லா சைடும் கார்ன்ஃப்ளவர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எல்லா சைடும் நல்லா ஓவர் கோட் ஆகணும். அப்போ தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும்.
இந்த மாதிரி பண்ணி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் எல்லா சைடும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோ பீசஸை இப்போ அதில் சேர்த்துடலாம். எல்லா சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்முடைய ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பி பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.